Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. Monsoon start ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த சமயத்தில் ஈவினிங் டைம் ஏதாவது சூடாக சாப்பிடணும்னு இருக்கும். அதுக்கான ஒரு ரெசிபி தான் மூங் டால் பாஜியா, அதாவது பாசிப்பருப்பு பக்கோடா. இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவிடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் இழுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி, உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊத்தாம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கிறது ஒரு கப்பு. இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க நல்லா இருக்கும். பொடியை நறுக்கின பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலையும் பொடியை நறுக்கிறது, பொடியை நறுக்கின கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு சரியில்லைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கையில் தண்ணி தொட்டு மாவு எடுங்க, இல்லைன்னா பிசு பிசுன்னு விட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் பக்கோடாவை கிள்ளி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாது. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா முறுமுறுப்பா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மூங் டால் பாஜியா, அதாவது பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இது வெறுந்தா சாப்பிட்றத விட சட்னி ஏதாவது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சட்னிங்க, எங்கள் அம்மாவோடைய ரெசிபி, ஸ்பைசி ஆனியன் கோகனட் சட்னி. இதுக்கு மேலே ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் 1, தேங்காய் 1/2 கப், கடலக்கொட்டை 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், சிவப்பு மிளகாய் 3லேருந்து 5, கலருக்காக காஷ்மீர் மிளகாய் 2 போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. பூண்டு 5 பல், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 கொத்து, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி 1 கையளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே அரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவு கரைஞ்சதும் 1/2 கப்பு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க சட்னியை.
இப்போ நல்லா அரைஞ்சாச்சுங்க. ஸ்பைசி ஆனியன் கோகனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை காலத்தில் ஈவினிங் டைம் காஃபி ஆர் டீ கூட சட்னியோட சூடாக பரிமாறுங்க.